முதல்ல இந்த பாபர் மசூதி இடிப்பு அப்படிங்கிறது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன சார்? ஏன்னு சொன்னால் டிசம்பர் 6 பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நினைவு நாள். அந்த நினைவு நாள் நாடு முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே அந்த நாளை ஒரு துக்க நாளாக கொண்டாடுறாங்க. திமுக தானே பாராளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தெல்லாம் கடுமையாக எதிர்க்கிறாங்க. திமுக ரெட்டத்தலை பாம்பு மாரி. ஆனால் அது ராமர் பிறந்த பூமி, ராம ஜென்ம பூமி. அது அங்கே ராமர் சொரூபங்கள், ராமர் சிலை தானாகவே தோன்றி சுயம்புவாலாம் தோன்றி இருக்கு, இப்படிலாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே இது இருக்குங்க, ஆதாரம் இருக்குங்க. ஆதாரம் இல்லாமல் இல்லைங்க, நான் இல்லை ஆதாரம், நீதிமன்றமே ஆதாரம் இருக்குன்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாலும் இந்த இடம் ராம்லாலாவுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் தீவிரவாதம், பயங்கரவாதம், கடுங்கோட்புவாதிகள், பயங்கரவாதிகள் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். மசூதிக்குள்ளே கொண்டு எப்படி வைக்க முடியும்? வச்சாங்கல்ல, எப்படி வைக்க முடியுன்றீங்க? வச்சாங்க இல்லையா? வச்சுட்டு தான் மூட்டுறாங்க, இழுத்து மூடுறாங்க. அந்த இடத்துல ராமர் கோயில் இல்லவே இல்லை. அது இல்லைன்னு சொல்லி நான் சொல்கிறத விட நீதிமன்றமே சொல்லுது. காங்கிரஸ் நினைச்சிருந்தா அந்த பாபர் மசூதி இடிக்கிறதை தடுக்கப்பட்டிருக்கலாம். என்னன்னு சொன்னீங்கன்னா இது அநியாயம் அப்படின்னு சொல்லி ராணுவத்தை அனுப்பி, போலீஸே ஒத்துழைப்பு கொடுங்க, ராணுவத்தை அனுப்பி தடுத்திருக்காங்க. வழி பாஜக மேலே போட்டுக்குவோம், நம்ம யோகியை மாரி காட்டி சிறுபான்மை வாக்குகளை நம்ம தக்க வச்சுக்குவோம் அப்படின்றது தான் காங்கிரஸ் நினைக்கிறேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த சமயத்துலேருந்து அங்கேருந்து மக்கள் தஞ்சம் வேண்டி பாகிஸ்தானுக்கு போனாங்க. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அதாவது 47 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சில மக்கள் விருப்பப்பட்டு பாகிஸ்தானுக்கு போனாங்க, சில மக்கள் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி இருந்தாங்க. அது வேறு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் யாரும் பாகிஸ்தானுக்கு போனதா வரலாற்று ரீதியான தரவுகள் எதுவுமே இல்லை. அது கல்லுங்க, அது கடவுள் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே நுபுர் சர்மா என்ன பண்ணுறேன், என் கடவுளை நீ எப்படா கல்லுன்னு சொல்லலான்னு அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி எத்தனை வீடுகள் புல்டோசர் மூலியமாக இடிக்கப்பட்டது, கலவரம் பிரச்சனை சொல்லி. வேலூர் இப்ராஹிம் பேசும்போது பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தை சொல்லி இஸ்லாமிய இளைஞர்களை தூண்டி விடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவனை நாகாடி பேசுங்க, அவனை பற்றியெல்லாம் பேச்சு விட பொறுக்கி நான் இறஞ்சிட்டு இருந்தது. குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்திய தேசிய இலக்கிய கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வாங்க. மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு டிசம்பர் 6ஆம் தேதி நாடே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு தினம். ஒன்று அம்பேத்கருடைய நினைவு நாள் அப்படிங்கிறது, இன்னொன்று பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் அப்படிங்கிறது. இந்தியா முழுக்க வழக்கம் போல கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க. பாபர் மசூதி இடிப்போடு ஒட்டி சமகாலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் பகுதியிலையும் பள்ளிவாசல் ஒரு பெரிய சிக்கலாக அங்கே கலவரமான ஒரு சூழல் இருக்குது. மணிப்பூர் பகுதிகளிலையும் வேறு சில மத கலவரங்கள் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல இந்த பாபர் மசூதி இடிப்பு அப்படிங்கிறது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன சார்? இல்லை, பாபர் மசூதி இடிப்பு அவங்க ஏன் டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்தாங்க, ஆர்எஸ்எஸ் பாஜகன்றது தான் இதில் உன்னிப்பாக கவனிக்கணும். அதுவும் குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடியவங்க உன்னிப்பாக கவனிக்கணும். மதசார்பற்ற அரசியலை பார்க்கக்கூடிய, மதசார்பு அரசியலை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க நினச்சிருந்தா எப்போனா இடிச்சிருக்கலாம் அந்த பள்ளிவாசலை. ஏன்னா அதிகாரங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது, ஆட்சி அதிகாரங்கள். குறிப்பாக மதச்சார்பற்ற அரசியல் செய்யக்கூடிய அரசியல் தலைவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பாபர் மசூதி இடிப்புனாலே டிசம்பர் 6க்கு ஏன் அவங்க தேதியை குறித்தாங்கன்றதை உன்னிப்பாக அவங்க கவனிக்கிறது இன்றைய காலத்தின் கட்டாயம். ஏன்னு சொன்னால் டிசம்பர் 6 பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நினைவு நாள். அந்த நினைவு நாள் நாடு முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே அந்த நாளை ஒரு துக்க நாளாக கொண்டாடுறாங்க. அப்போ அது மறக்கடிக்கப்படணும். அப்போ அதே நாளில் மறக்கடிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? அப்போ பாபர் மசூதி இடிப்பை டிசம்பர் 6 நம்ம நிர்ணயிக்கணும் அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். ஏன்னா ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோட்டை அழிக்க முடியாது, பக்கத்தில் பெருசாக ஒரு கோடு போடணும், புரியுதுங்களா? அப்போ பக்கத்தில் ஒரு பெருசாக கோடு பார்த்தா அதை பற்றியே பேசுவாங்க. அப்போ டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாளை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய அரசியல்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டாக்டர் அம்பேத்கரை எங்களுடைய இதயத்தில் வச்சுருக்கோம், நெஞ்சில் வச்சுருக்கோம், முதுகில் சுமக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிப்பாங்க. தவிர டாக்டர் அம்பேத்கர் உடைய அந்த இதை ஒட்டுமொத்தமாக அந்த நினைவு நாள் அந்த மறக்கடிக்கப்படணுன்றதுக்காக தான் அவங்க டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது இங்கே இடித்து தரமட்டமாக்குறாங்க. ஆனால் அது ராமர் பிறந்த பூமி, ராம ஜென்ம பூமி. அது
அங்கே வந்து ராமர் சொரூபங்கள், ராமர் சிலை வந்து தானாகவே தோன்றி சுயம்புவாலாம் தோன்றி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. எல்லாமே இது இருக்குங்க. ஆதாரம் இருக்குங்க. ஆதாரம் இல்லாம இல்லைங்க. இது நான் இல்ல ஆதாரம். நீதிமன்றமே ஆதாரம் இருக்குன்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாலும் இந்த இடம் வந்து ராம்லாலாவுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? யாரோ ஒரு புரோகிதர் வந்து கனவு காண்டார். கனவுல வந்து அங்க வந்து ராமர் கோயில் இருந்தது. அங்க பாபர் வந்து அந்த கோயில் இடிச்சு பள்ளிவாசல் கட்டினாரு. நீ என்ன பண்றன்னு சொல்லி கனவுல சொன்னாரு. அப்போ உடனே அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு தன் கனவை ஒரு கடிதமா எழுதி புகாரா எடுத்து போய் கொடுக்குறாரு. அந்த ஆட்சியர் எப்படியாப்பட்டவரா இருக்குன்னா, கூப்பிட்டு ஒரு அறை அறிஞ்சு, ஏன்னா நீ கனவு கண்டதுக்கெல்லாம் வந்து புகாரா எடுத்து வந்து கொடுக்குறிய அப்படின்னு சொல்லாம, அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த புகாரை அந்த மனுவை ஏத்துக்கிட்டு அவர் உடனே என்ன பண்றாரு, உத்தரவு போடுறாரு. அதாவது கள ஆய்வு பண்றதுக்கு உத்தரவு போடுறாரு. உத்தரவு போடுறார். பிற்காலத்தில் அதே கலெக்டர் வந்து அவருடைய மனைவி, அவரு எல்லாமே வந்து ஜனசங்க, அதாவது பாஜகவினுடைய ஒரு அரசியல் பிரிவான ஜனசங்கில் வந்து ஒரு காலத்தில் எம்பி ஆனாங்கன்ற வரலாறுலாம் இருக்குது. அது அந்த கலெக்டர் எல்லாமே. அப்போது அவர் கலெக்டர் உத்தரவு போடுறார். அப்போ கள ஆய்வுக்கு வைப்பார். அப்போ கள ஆய்வுக்கு பண்ணும்போது அப்போ 2 சமூகத்துக்கு மத்தியில் ஒரு, அதாவது தொழுகையும் நடக்குது, கள ஆய்வும் பண்ணால் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருன்றதுக்காக நான் அந்த பள்ளியை இழுத்து மூடுறாங்க. 1948 வாக்கில் என்ன பண்ணாங்க, ராம்லீலாவை இரவா சிவரேறி குதித்து ராம்லீலா எடுத்து வச்சிடறாங்க அந்த இடத்துல. வச்சுட்டு என்ன பண்ணாங்க, பிறகு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயமா அவங்க அது பிறகு அந்த ராம்லீலா வந்து பூஜை புனஸ்காரம் இல்லாமல் இருந்துன்னா அது நாட்டுக்கு கேடு அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு புரோகிதர் சொல்ல, மறுபடியும் அதை அங்கே இருக்கக்கூடிய சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதன் பிறகு அந்த ராம்லீலாவுக்கு மட்டும் போய் வணங்கிட்டு வர மாதிரி அனுமதி வாங்க. மசூதிக்குள்ளே கொண்டு வந்து எப்படி வைக்க முடியும்? வச்சாங்கல்ல, எப்படி வைக்க முடியுன்றீங்க? வச்சாங்களா இல்லையா? வச்சுட்டு தான் மூடுறாங்க, இழுத்து மூடுறாங்க. மூடிட்டு அப்போ ஒரு தரப்பு போகக்கூடாதுன்னா 2 தரப்பு போகக்கூடாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ராம்லீலாவுக்கு வந்து என்ன பண்ணோம், அதை பூஜை செய்யணுன்றதுக்காக அனுமதி வாங்குறாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் போய் பண்ணிட்டு வர. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாடு முழுக்க வந்து அந்த பாபர் மசூதியை வந்து ராமர் பிறந்த இடம், அது ராமர் கோயில் இருந்த இடம், அதை இடித்தார், பாபர் கட்டினார். இதெல்லாம் 15ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு நடந்த 15ஆம் நூற்றாண்டில் நடந்த. அந்த கரசேவை அமைப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, சுல்தானியர்கள்ட்ட இருந்து முகலாயர்களுக்கு மாறிச்சு, அதை தான் பாபர் கைப்பற்றினார். அதுக்கு முன்னாடி இது இந்துக்களின் பூமியாக இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்தோ ஒரு காலம் இல்லை, ஒரு காலம் ஒவ்வொரு குறிப்பிட்ட நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு இது மாறுறது தானேங்க. இன்றைக்கி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார், நாளைக்கு யாரும் இப்போ எம்ஜிஆர் ஆரம்பித்தார் அதிமுக, இன்றைக்கி யார்கிட்ட இருக்குது, எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்குது, இருக்கா இல்லையா? அதுதான் அது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே மாறும். அதுக்காக வந்து வணக்க வழிபாட்டு தலத்தை இடித்து அங்கே பள்ளிவாசல் கட்டினாங்கன்றது தான் இவங்க புதுசாக சொல்கிற ஒரு இடைச்சொல்கள். புரியுதுங்களா? நீங்கள் என்ன சொல்லலாம், அந்த இடத்துல ராமர் கோயில் இல்லவே இல்லையா? அது இல்லைன்னு சொல்லி நான் சொல்கிறத விட நீதிமன்றமே சொல்லுது. இல்லை, நீதிமன்றம் என்ன சொல்லுது, இல்லை, அதாவது அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணாங்களே, பூமிக்கு அடியில் என்ன இருந்தது, இல்லை பழைய கட்டிடம் ஒன்று இருந்தது, அந்த பழைய கட்டிடம் பள்ளிவாசலாக இருந்ததா, இல்லை கோயிலாக இருந்ததா, இல்லை. அப்போ எப்படி அது இருந்து கட்டடம் மாரி தூண்கள் அந்த இதெல்லாம் அந்த துகள்கள்லாம் பார்த்து இருந்தது, அது கோயிலாகவும் இல்லை பள்ளிவாசலாகவும் இல்லை. இது அகழ்வாராய்ச்சி. சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து பாபர் மசூதின்ற இருந்ததுக்கு உண்டான அத்தனை ஆதாரங்கள் இருக்குது. இடித்தது இருக்குது, இடிக்கிறேன்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குது, இடித்தாங்கன்றதுக்காக சட்டவிரோதமாக இடித்தாங்கன்றதுக்காக வழக்கு இருக்குது, அங்கே செவ்வரேறி குதித்து 1948 வந்து ராம்லீலா வச்சாங்கன்றதுக்கு ஆதாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது ஆதாரங்கள். எதுவுமே இல்லைன்னு சொல்ல, இதெல்லாம் நீதிபதி அக்செப்ட் பண்ணிக்குது. ஆமான்ட்டு. புரியுதுங்களா? ஏஎஸ்ஐ என்கின்ற அதில் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி அதிகாரியே அவங்க சொல்கிறாங்க, இது முழுக்க வந்து ஒரு பொய்யான கட்டுக்கதை. இது அகழ்வாராய்ச்சியில் அங்கே அதேமாரி எந்த கட்டிடம் பூமிக்கு அடியில் இருந்ததுக்கு உண்டான ஆதாரம் கூட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்தியர்களின் கூட்டு மனசாட்சிக்கு இணங்க நாங்கள் இந்த தீர்ப்பை கொடுக்குறோம். அதுதானே. அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வணங்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டு தலத்தை அழிச்சிட்டு இன்னொரு வணக்க வழிபாட்டு தலத்தை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இந்திய மக்களினுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் தான் நாங்கள் இதை தீர்ப்பு வழங்குறோம்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லி அது தீர்ப்பு வழங்கி இன்றைக்கி அந்த இடத்துல கோயில் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால், இது மதசார்பற்ற நாடு, ஜனநாயக நாடுன்றது மாறி இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு சொன்னால், இது ஒரு வேறு விதமான பார்வையில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நிறைய கோயில்கள் இருக்குது, நம்மளே போகிறோம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வணங்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டு தலமாக, இப்போ காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறோம், தூரத்தில் பார்க்கும்போது ஏதோ மக்கள் வணங்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டு தலமாக நம்மளுடைய பார்வைக்கு தெரியுது. அல்லது ஒரு தேவாலயத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வணங்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தலமாக தான் பார்க்குறோம்.
ஆனால் நீங்கள் வந்து ராமர் கோயில் இன்னைக்கு இல்லை, எத்தனை ஆண்டுகள் போனாலும் அது ஒரு இந்தியாவுடைய ஒரு அவமான சின்னமாக தானே பார்க்க தோணும். அப்போ ஒரு வணக்க வழிபாட்டு தலத்தை ஒரு அவமான சின்னமாக பார்க்குறது என்பது, இன்னொரு சமூகம் பார்க்குறது என்பது, அது ஒரு அட்ராசிட்டியின் உச்சம் தானே அது. இருக்கா இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஏதோ ஒரு நூற்றாண்டில் நடந்த ஒரு விஷயங்கள் அல்ல. இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த நூற்றாண்டில் வந்து அபகரிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து அரசியலுக்காக, அரசியல் அதிகாரம் பெறணுக்காக மக்களை பிளவுபட செய்து அந்த இடத்துல நீங்கள் ராமர் கோவில் கட்டியிருக்கீங்கன்னு சொன்னால் இது ஒரு அநியாயத்தின் உச்சம் தானே இது. இதுக்கு வந்து ஒட்டுமொத்த சிஸ்டமும் அந்த ஊடகத்துறை, நீதித்துறை, காவல்துறை, இராணுவம், அரசு அத்தனையும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த இடத்துல அபகரித்து கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் இது எந்த வகையான ஒரு ஒரு சமூக நல்லிணக்க செயல்பாடாக இருக்கும்? 1992 இது இடிக்கப்படுது. இடிக்கப்படும் போது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த ஜோதி பாசு வந்து பிரதமருக்கு முன்னமே அது இடிக்கப்படலாம், கலவரம் நடக்கலாம் அப்படின்னு கடிதம் எழுதினதாகவும் சொல்லப்படுது. ஆனால் பி.வி. நரசிம்மராவ் வந்து அதை அலட்சியமாக பார்த்தாரு, அதை கண்டுகொள்ளலை. அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் கூட அவங்க உரிய நடவடிக்கை எடுக்கலை. அதுதாங்க சொல்கிறேன். காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல காங்கிரஸ் நினைச்சிருந்தா அந்த பாபர் மசூதியை இடிக்கிறதை தடுக்கப்பட்டிருக்கலாம். என்னன்னு சொன்னீங்கன்னா இது வந்து அநியாயம் அப்படின்னு சொல்லி இராணுவத்தை அனுப்பி, போலீஸே ஒத்துழைப்பு கொடுக்கலாம், இராணுவத்தை அனுப்பி தடுத்திருக்கலாம் இல்லையா? இப்போ எத்தனை மாநிலங்களில் கலவரம் வருது, கலவரம் வந்து கட்டுக்கடங்காமல் போய் மாநில காவல்துறையுடைய கட்டுக்கடங்காமல் போச்சுன்னா இராணுவம் இறங்குதா இல்லையா? அந்த மாதிரி இராணுவத்தை இறங்கி மத்திய அரசு அதை தடுத்து நிறுத்திருக்கலாம். பட் அந்த எண்ணம் காங்கிரஸுக்கு துளியும் இல்லை. பழி வந்து பாஜக மேலே போட்டுருவோம், நம்ம வந்து யோகியை மாரி காட்டி சிறுபான்மை வாக்குகளை நம்ம தக்க வச்சுக்குவோம் அப்படின்றது தான் காங்கிரஸை நினைச்சு. காங்கிரஸ் ஒன்று உத்தம புத்திர கட்சின்னு சொல்லி நம்ம வாயை நாரடிச்சிக்க முடியாது. அந்த செய்தி வந்து பிரதமர் நரசிம்மராவுக்கு போய் சேரும்போது அவர் நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னு ஒரு பதில் தகவல் கொடுத்தாரு. அவ்வளவு அலட்சியமா டீல் பண்ணாங்க. தூங்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. இன்டெலிஜென்ஸ் சாதாரணமானது இல்லைங்க. அதுவும் ஐபிஐ லோக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து கிளீனாக வந்து தகவல் வந்து பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்ற முதல் கூட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு உண்டான நீங்கள் அவசரமாக ஒரு இது பண்ணி அதை தடுத்து நிறுத்திக்கலாம். பட் காங்கிரஸுக்கு அந்த எண்ணம் இல்லை. தடுத்து நிறுத்துறதுக்கு எண்ணம் அன்றைய காங்கிரஸுக்கு, அதுவும் குறிப்பாக நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸுக்கு ஒரு துளி எண்ணம் கூட அதை தடுத்து நிறுத்தணுன்ற எண்ணம் இல்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்லீலாவுக்கு வந்து பூஜை செய்ய அனுமதிச்சதே வந்து ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்போது தான் நடந்தது. ராம்லீலா ராம்லீலா கொண்டாட்டங்கள் இல்லை, 48க்கு பிறகு ராம்லீலா அவசர அவசரமாக வைக்கிறாங்க. குழந்தை ராமர்னு சொல்லி வைக்கிறாங்க. எப்படி இந்த குழந்தை இயேசுன்னு வைக்கிற மாதிரி இவங்க குழந்தை ராமர்னு போய் வைக்கிறாங்க சிலையை. வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அது பூஜை புனஸ்காரம் செய்வதற்கு ராஜீவ்காந்தி ஆட்சியில் தானே அது வந்து என்ன ஆகுது, அது அந்த ராமர் லாலாவுக்கு வந்து போய் பூஜை செய்யுங்கன்னு அனுமதி கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி தானே. இதில் வந்து காங்கிரஸ் பாஜகன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பேசிக்கலாமே தவிர இந்த பாபர் மசூதி வந்து அடித்து அன்னைக்கு அதாவது முதல் 1948 அந்த இடத்துல அவசரமாக போய் சிலை வைக்கும்போது அங்கே இது வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் மாநிலத்தில் நடக்குது, உத்தரப்பிரதேசில். அப்போ அவர் நினைச்சிருந்தாருன்னா முதல்வர் வந்து தலையிட்டு இது அநியாயம், இது அக்கிரமம், இது எப்படி வந்து ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே போய் நீங்கள் வந்து சிலை வைக்கிறீங்கன்னு சொல்லி அன்றைக்கி 20,000 ரூபாய் அதை தூக்கி போட்டுருக்கலாம். இப்போ அந்த கலவரம் நடந்த பிறகு இஸ்லாமியர்கள் இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? எந்த கலவரம்? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த சமயத்துலேருந்து அங்கேருந்து மக்கள் தஞ்சம் வேண்டி பாகிஸ்தானுக்கு போனாங்க. 92 இல்லையா? 48 இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அதாவது 47 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சில மக்கள் வந்து விருப்பப்பட்டு பாகிஸ்தானுக்கு போனாங்க, சில மக்கள் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி இருந்தாங்க, அது வேறு விஷயம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் யாரும் பாகிஸ்தானுக்கு போனதா வரலாற்று ரீதியான தரவுகள் எதுவுமே இல்லை. சொல்லிக்கலாம் பாகிஸ்தான் விட்டாங்க அங்கே இருந்தவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை. அங்கே இருந்த அந்த பள்ளிவாசலை இழுத்து மூடினோடனே 1948 தான் இழுத்து மூடுறாங்க, 1948 இழுத்து மூடுறாங்க. இழுத்து மூடின உடனே வந்து அப்போ காங்கிரஸ் வந்து முழுக்க வந்து அந்த ராம்லீலாவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டது, ராமர் கோயிலுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டது. பாபர் மசூதி விஷயத்தில் வந்து அன்னைக்கே நினச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸ் அரசு அதை வந்து அதை எப்படின்னு சொன்னால் முளையில கிள்ளி எரிஞ்சிருந்தா இதுவாக இருக்கும் இல்லையா, அந்த வேலையை செய்யலை, அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. அதனால் இது வந்து பாபர் மசூதி இடத்த அழிச்சிட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்குன்னா அதுக்கு பாஜக மட்டும்தான் காரணம்னு இன்றைக்கி பாஜக உரிமை கொள்ளணும் இல்லை. பாஜக காங்கிரஸ் 2 பேருமே சேர்ந்து செஞ்ச ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு மிகப்பெரிய அநியாயத்தின் உச்சம் தான். அதே போல் பாஜக தரப்பினர் இன்னொரு இதை சொல்கிறாங்க, இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் வந்து பாபர் மசூதி இடித்தது போல் இன்னும் பல்வேறு பள்ளிவாசல்களை RSS இடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷம பிரச்சாரத்தை இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் செய்கிறாங்க
அப்படின்னு பாஜகக்காரங்க ஒரு குற்றச்சாட்டு இல்லை, முன்வைக்கிறாங்க. பாஜகக்காரங்க அதாவது இஸ்லாமிய அடிப்படைவாதிகள், இஸ்லாமிய கடுங்கோட்பாடுவாதிகள் அப்படின்ற பேச்சே இல்லை. என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலவரம் நான் ஜான்வாபி பள்ளிவாசல் பிரச்சனை உருவாச்சு. என்ன ஆச்சு? அங்கே இருக்கக்கூடிய டெல்லியை சேர்ந்த பெண்கள் வந்து போனாங்களாம். எல்லாம் பாருங்கள் எப்படி கதை போனாங்களாம். அந்த சுவற்றில் வந்து அந்த கேன்வாபி பள்ளிவாசல் சுவற்றில் வந்து பெண் தெய்வங்களுடைய இது இருந்துதான், உருவம் இருந்துதான். அதனால் அந்த பெண் தெய்வங்களை வணங்குறதுக்கே எங்களுக்கு அனுமதி கோரி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்களாம். நீதிமன்றம் அந்த வழக்கை உடனே விசாரித்து என்ன பண்ணிச்சாங்க, உடனே வழக்கை விசாரித்து அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, அதை அனுமதி கொடுத்தாங்களாம். அனுமதி கொடுத்தவங்க நீங்கள் ஆய்வு பண்ணணுன்னா அந்த பெண்கள் போட்ட மனு என்னென்னா, அந்த பள்ளிவாசலுக்கு வெளியே தான் சொன்னாங்க. நீங்கள் எடுத்தோன்னே உள்ளே தான் நம்ம போனீங்க. மாவட்ட கலெக்டர், மாவட்ட எஸ்பி, இன்னும் போலீஸுடைய அட்ராசிட்டி அப்படி இதுன்னு பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்சு அடுத்த நிமிஷமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே வந்து அந்த பூந்தெளிப்பு கல், அந்த கையெல்லாம் கழுவும் போது பூந்தெளிப்பு கல் இருக்கும். அந்த பூந்தெளிப்பு கல்லை வந்து என்ன பண்ணுறீங்க, சிவலிங்கன்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் வந்து இந்தியா முழுக்க தலைப்பு கேனவாபி பள்ளிவாசலுக்குள் சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டது. பாபர் மசூதி எப்படி வந்து இரவாக வந்து இவங்க ராம்லீலா சிலையை வச்சுட்டு ஒட்டுமொத்த ராம்லீலா சிலை தன்னிச்சையாக வந்ததுன்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்களோ, அதேமாரி என்ன பண்ணுறாங்க இங்கே, அது பூந்தெளிப்பு கல். அந்த பூந்தெளிப்பு கல்லை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிவலிங்கம்ட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இறங்கி வேலை பார்த்துச்சுன்னா விஷ்ணு சங்கர் ஜெயின்ன்ற ஒருத்தர் வந்து வழக்கறிஞர். அவங்க அப்பா வந்து ஹரிசங்கர் ஜெயின். இவனுக்கு 2 பேருக்குமே வேலை என்னென்னா, இந்த பள்ளிவாசலில் என்ன பிரச்சனை உருவாக்கணும் அப்படின்ற உத்தரவு. அதுக்கு அரசே அவங்களுக்கு ஊக்குவிக்கு. 2 பேருமே வழக்கறிஞர் அப்பம் புள்ளி. அப்போ இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் பார்த்துட்டு ஆய்வு பண்ணி அதை வந்து என்ன பண்ண சீலிட்ட அந்த இது நீதிமன்றத்தை கொடுக்கணும். நீதிமன்றம் 2 தரப்பையும் கூப்பிட்டு வச்சு ஆய்வு பண்ணால் அதன் பிறகு தான் தீர்ப்புன்றது எல்லாமே வரணும். அப்போ பார்த்த அடுத்த செகண்டே அப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறீங்க. அதை பற்றி விவாதங்கள் நடக்குது. அந்த விவாதத்தில் என்ன மாதிரி தொப்பி தாடி வச்சுட்டு ஒரு மௌலவி என்ன பண்ணுறாரு, அது கல்லுங்க, அது கடவுள் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே நுபுர் சர்மா என்ன பண்ணுறாரு, என் கடவுளை நீ எப்படா கல்லுன்னு சொல்லலான்னு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி சுமார் 500 பேருக்கு மேலே இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேச உட்பட பல மாநிலங்களில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வராங்க. எத்தனை வீடுகள் புல்டோசர் மூலியமாக இடிக்கப்பட்டது கலவரம் ஏற்படுத்துனாங்கன்னு சொல்லி. அவர் சொன்னது வந்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி கோயிலில் இருக்கக்கூடிய கடவுளை கல்லுன்னு சொல்ல, என் பள்ளிவாசலில் ஒரு கல் இருக்குது, கல்லுன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் நபிகள் நாயகம் அப்படி இது அது சொல்லி நுபுர் சர்மா பேசி எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊடகங்கள், அரசு இயந்திரங்கள், நீதித்துறை எல்லாமே இதே பாபர் மசூதி இடிக்கும் போது அதே காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுது, 1991 ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க. என்ன சொன்னால் 1947 பிஃபோர் முன்னாடி எப்படி இருந்தோ அதே நிலை தான் வணக்க வழிபாட்டு தலங்கள் பேணி காக்கணும் அப்படின்றது. இன்றைக்கி அந்த 1991 ஆக்டை வந்து இன்றைக்கி யாரும் மதிக்கிறதே இல்லை. மதிக்காமல் தான் அவசரமாக கேனவாபி பள்ளிவாசல் விஷயத்தில் சிட்டி சிவில் கோர்ட் என்ன பண்ணுது, ஒரு ஆய்வு பண்ண உத்தரவு கொடுத்துதா இல்லைங்களா? அப்போ 1991 ஆக்ட் என்னாச்சு, சரி அது 1991 ஆக்டுக்கு உள்வாங்காமல் இந்த தீர்ப்பு சொன்னது தவறுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இப்போ தலைமை நீதிபதியாக அந்த சந்திரசூட் என்ன தீர்ப்பு கொடுத்தாரு, 1991 ஆக்ட் இருக்கட்டும், அதே நேரத்தில் பள்ளிவாசலுக்குள்ளே ஆய்வு பண்ணக்கூடாதுன்றது என்ற சட்ட விதியும் இல்லை, யார் வேணால் ஆய்வு பண்ணலாம் பள்ளிவாசலுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொன்னால் எல்லாமே அவங்க அன்கோ. பாபர் மசூதி இடத்த வந்து ராமர் கோயிலுக்கு கொடுக்கறதுக்காக தீர்ப்பு சொன்ன 5 நீதிபதிகளில் சந்திரசூட்டும் ஒரு ஆள் இல்லையா. ரஞ்சன் கோகாய் வந்து இது தீர்ப்பு சொல்லி ரிட்டையர்ட் ஆன உடனே மேல்சபை எம்பி ஆனாரா இல்லையா, பாஜக எம்பி. அதேமாரி அதில் இருந்து 5 அந்த நசீரன்னு சொல்லிட்டு ஒரு பாய், அவருக்கும் வந்து பாஜக வந்து முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. 5 பேருமே வந்து ரிட்டையர்ட் ஆன உடனே அவங்களுடைய இடத்துல உட்காந்துட்டாங்க. அப்போது இவங்க நீதிபதிகளே இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, அரசியலை விட மோசமான நிலையில் இன்றைக்கி நீதித்துறை இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பசிக்க இல்லை, நம்மளும் அடுத்த தலைமை நீதிபதி ஆகணும் அப்படின்றதுக்காக அரசுக்கு சாதகமான தீர்ப்புகளை சொல்லிவிட்டு நம்ம வந்து நீதிபதி ஆகும், அதாவது தலைமை நீதிபதி ஆகும்னு சொல்லிட்டு தான் சந்திரசூட் செஞ்சார். அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாரு, தீர்ப்பு சொல்கிறது எனக்கு குழப்பமாக இருந்தது, எப்படி தீர்ப்பு சொல்லணுன்னு, கடவுள் எனக்கு வழிகாட்டினா நான் தீர்ப்பு சொல்லணுன்னு. ஒரு நீதிபதி சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுங்கள். நீதிபதி சட்டத்தின் அடிப்படையிலும் ஆதாரங்கள் சாட்சியங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பே சொல்லணும். இப்போ வேலூர் இப்ராஹிம் பேசும்போது பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தை சொல்லி இஸ்லாமிய இளைஞர்களை தூண்டி விடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவன்லாம் ஒன்று ஆதாரி கேஸுங்க, அவனை பற்றியெல்லாம் பேச்சு கூட பொறுக்கி நான் அதெல்லாம் இறஞ்சிட்டு இருந்தது. அதெல்லாம் அதுக்கு வந்து இந்த பிஜேபிக்காரனுக்கு ஆள் இல்லை, ஒரு தொப்பி தாடி தேவை, அதை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு சீன் போட்டு கிடக்குறானுங்க. அவனை நீங்களும் கூப்பிட்டு வச்சுட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்டு உட்காந்துருக்கீங்க.
ஆளுமை நான் என்ன சொல்கிறேன், உட்காந்து உன்னால் பேசக்கூட தகுதி இல்லாத நபர். பொம்பளை விஷயத்தில் பல இந்த சமூகத்தால், ஆனால் முஸ்லீமே இல்லை, அவன் அப்பனே முஸ்லீம் இல்லை, அது வேறு விஷயம். இவன் வந்து பிஜேபியால் உருவாக்கப்பட்டு இவனுக்கு வேறு வழி இல்லை. இப்போது எங்கே போனாலும் சின்ன சின்ன பசங்க நம்மளை துரத்தி கல்லால் அடிக்கிறானுங்க, கிண்டல் பண்ணுறானுங்க, கேலி பண்ணுறானுங்க. அப்போ என்ன பண்ணுறது? பிஜேபியில் போய் சேர்ந்துட்டு இப்படி கான்ட்ரவர்சியாக நம்ம வந்து பிஜேபிக்கு ஆதரவாக முஸ்லீமுக்கு எதிராக பேசினா, பாருங்கள் நான் முஸ்லீமுக்கு எதிராக பேசுகிறேன், பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசுகிறேன், எனக்கு ஆபத்து இருக்குது, ஒரு 2-3 எஸ்கார்டு அவனுக்கு கொடுத்துட்றாங்க. இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் தான் ஆபத்து இருக்குது. அவனுக்கு யாருக்கு ஆபத்து? இப்போ அதான் சொல்லி சின்ன பசங்கங்க தெருவுலுங்க, மாமா பாரு கல் எடுத்து அடிமுண்டா கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஒரு பைத்தியக்காரனுக்கு என்ன நிலையோ அதுதாங்க அவனுக்கு அவங்க ஏரியாவில். ஒரு டீ குடிக்க கீழே இறங்கினாலும் போலீஸ் பாதுகாப்போட போய் குடிக்கிறாங்க. அவன் எந்த பள்ளிவாசலாச்சும் அவனை போய் தொழுக சொல்லுங்கள், தனியாக போயிட்டு போலீஸ் இல்லாமல். அவனை போய் கூப்பிட்டு வந்து என் சமூகத்தின் பிரதிநிதியாக அவன் சொல்கிறான்னு பேசுகிறீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதே போல் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் அப்படிங்கிற பகுதிகளிலையும் பள்ளிவாசல் விவகாரம் ஒரு சர்ச்சைக்குரியதாக மாதிரி இருக்குது. அங்கே என்ன சார் நடக்குது? இல்லை, இப்போ அதுதான் இப்போ நீங்கள் வந்து பாபர் மசூதி விஷயமா எப்படியோ, கேன்வாபி பள்ளிவாசல் விஷயத்தில் எப்படி நடந்ததோ, இப்போ சம்பல் இது உத்தரப்பிரதேச மாவட்டம் சம்பல் மாவட்டத்தில் வந்து அப்படி தான் நடந்திருக்கு. அங்கே வந்து ஷாஜி ஜாமியா மசூதி சுமார் வந்து 200-300 ஆண்டுகள் பழமையான பள்ளிவாசல் அது. அதை இவங்க என்ன சொல்கிறாங்க, அதே தான் பாபர் 15ஆம் நூற்றாண்டில் படையெடுத்து வரும்போது அதை அங்கே வந்து ஏதோ அரோகரா கோயில் ஏதோ இருந்தோ அந்த கோயிலை இடிச்சிட்டு அதில் மேலே பள்ளிவாசல் கட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. இதே தான் யார், ஹரிசங்கர் ஜெயின், அவங்க பையன் விஷ்ணு சங்கர் ஜெயின்னு, இந்த 2 பேர் தான் வந்து சிட்டி சிவில் கோர்ட்டில் வந்து போடுறாங்க. அதாவது அந்த பள்ளிவாசல் வந்து முன்னாடி கோயில் இருந்தது, அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்ற மனு தாக்கல் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், உங்களோட ஒரு வீடு, பெரிய வீடு, பழமையான வீடு இருக்குது. நான் வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறேன், இந்த வீடு வந்து என்னுடைய வீடு, இதுக்குண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, அந்த வீட்டை ஆய்வு பண்ணாவே என் வீடுன்றதுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொன்னால், உடனே என்னுடைய புகாரை, என்னுடைய மனுவை ஏற்றுக்கிட்டு நீதித்துறை உடனே வந்து விசாரித்து உடனே ஆய்வு பண்ணுறதுக்கு அனுப்பிடுவாங்களா? தனிநபருடைய இடங்க உங்கள் வீடு, நான் என் வீடுன்னு சொல்லி நான் கோர்ட்டில் மனு போடுறேங்க, உடனே என் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கிட்டு உடனே எனக்கு ஆதரவாக வந்து போலீஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்னுடைய இதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு முறையாக நோட்டீஸ் அனுப்புவாங்க. என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு முறையாக நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கன்னா நீங்களும் அங்கே போவீங்க, உங்கள் தரப்பு வழக்கறிஞர்களும் போவாங்க. நான் சொல்கிறது உண்மையா அல்லது நீங்கள் இருக்கிறது உண்மையான்னு 2 பேருக்கும் இதுவே பல வருஷம் நடக்குமா நடக்காதா? நடக்கும். அதன் பிறகு தான் தீர்ப்பே சொல்லுவாங்க, இது யாருடைய இடம் அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு இருக்கா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஈசிஆர் ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் டாக்குமெண்ட், ட்ரிபிள் டாக்குமெண்ட் எல்லாம் ஓடும். யாரதோ ஒருத்தர் இந்த இடம், நான் என்ன பண்ணுறது, போய் உடனே டபுள் டாக்குமெண்ட் போட்டு இடத்துல உட்காந்துருக்குது. கேட்டால் என்கிட்ட ஆர்டர் இருக்குது, கோர்ட்டில் போகிறோம். கோர்ட்டில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் உட்காந்துருக்கு பொய்ன்றது தெரிஞ்சிடும். அப்புறம் என்னை துரத்துடுவாங்க போலீஸ், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் வருவாங்க. இருக்கா இல்லைங்களா? ஆனால் இது பள்ளிவாசல் விஷயத்துக்கு இந்த ஹரிசங்கர் ஜெயினும் விஷ்ணு சங்கர் ஜெயினும் சேர்ந்து அப்புறம் புள்ளியும் சேர்ந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. மனு தாக்கல் பண்ணி 5 மணிக்கு தீர்ப்பு வருது. 6 மணிக்கெல்லாம் போலீஸு, கலெக்டர் உட்பட அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறாங்கன்னு சொன்னால், அப்போ இது எவ்வளோ பெரிய திட்டமிடல் பாருங்கள். அப்போ நீதித்துறையை ஏன் இப்படி நீங்கள் கேவலமாக வந்து வழி நடத்துறீங்கன்றது தான் கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு சாஸ்தா பல்கலைக்கழகம் இருக்கேன், அந்த சாஸ்தா பல்கலைக்கழகத்து இடம் வந்து அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடம்னு சொல்லிட்டு ஓகே, அதாவது மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியாச்சு. தனிநபர் இடம் அது. அதை இன்ன வரையும் அரசு வந்து கையகப்படுத்த முடியல. உண்மையில இல்லையா? கையகப்படுத்த முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு சமூகம் வணங்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டு தலத்தை ஆய்வுன்னு சொல்லி 5 மணிக்கு தீர்ப்பு சொன்ன உடனே 6 மணிக்கு நீங்கள் போய் இறங்குறீங்கன்னு சொன்னால், அப்போ அங்கே வந்து ஒட்டுமொத்த அரசு, காவல்துறை, எல்லா துறையும் ஒரு சிஸ்டமும் வந்து அந்த முஸ்லீமுக்கு எதிரான இறங்கியிருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணுறீங்க, நீங்களே வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறீங்க, கலவரம் காரணமாக 5 பேரை துப்பாக்கியால் சுட்டு கொள்றீங்க. அப்போ இதெல்லாம் எவ்வளோ அட்ராசிட்டி நடக்குது? அப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? முஸ்லீம்களெல்லாம் துப்பாக்கி குண்டுக்கு இரையாக்குவோம், முஸ்லீம்கள்லாம் சிறைப்படுத்துவோம். இன்றைக்கி 300-400 இஸ்லாமியர்களை சிறைப்படுத்தியிருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், யார் பொறுப்பாக முடியும்? முஸ்லீம் பொறுப்பாகுமா? அவன் பாட்டுக்கு தொழுதுட்டு அவன் பாட்டுக்கு வேலை வெட்டி பார்த்துட்டு இருந்தான். ஏதோ ஒரு 2 நாதாரிங்க போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த நாதாரிங்களுடைய புகாரை நீதித்துறை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இந்த 1991 ஆக்ட் வந்து உள்வாங்கணுமா இல்லையா? எப்படி நம்ம தீர்ப்பு சொல்லணும்? சொல்ல முடியாத அப்படின்னு. அப்போ தீர்ப்பும் சொல்கிறீங்க, போலீஸும் வருது, கலெக்டரும் வருது. அப்போ உடனே நாங்கள் ஆய்வுன்னு சொல்லி உள்ளே வந்து ஆய்வு இப்போ இன்றைக்கி இழுத்து முடியும். எப்படி கேன்வாபி பள்ளிவாசல் இழுத்தி மூணுனானுங்க,
இப்போ அடுத்தது இந்த பள்ளிவாசல். அப்போ இது இவனுங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கேட்டால் தீவிரவாதம், பயங்கரவாதம், கடுங்கோட்புவாதிகள், பயங்கரவாதிகள் அப்படின்னு எங்களுக்கு பேர். சாதாரண பேனா கத்தி வச்சுருந்தா எண்ணெயை வரும் என் வீட்டுக்கு. அவனுக்கு துப்பாக்கி, வேலாயுதம், சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு கொல்லுவேன், குத்துவேன், சாகடிப்பேன் அப்படின்னு சொன்னால் எந்த நாதாரி எண்ணெயும் அங்கே போகாது. அப்போ இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், மேலே அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. எண்ணெயை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இன்டெலிஜென்ஸை நான் சொல்கிறேன். சாதாரணமாக ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டோம், அடுத்த நிமிஷம் நம்மளது கைது பண்ணி உள்ளே போடுவாங்க. இன்றைக்கி எடுத்துங்க, பாபர் மசூதி இடித்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி பதிவு போடுறான். அதை எந்த இன்டெலிஜென்ஸும் யார் மீது வழக்கு நடவடிக்கை இல்லை. கேட்டால் இங்கே திமுக வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சின்னு. இப்போ திமுக தானே பாராளுமன்றத்தில் வக்பு வாரி திருத்த சட்டத்தெல்லாம் கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஒரு பக்கம் எதிர்ப்பாங்க, இன்னொரு பக்கம் ஆதரிப்பாங்க. திமுக வந்து ரெட்டத்தலை பாம்பு மாரி, அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களின் பாதுகாவலனா அதாங்க ரெட்டத்தலை பாம்பு மாரி. அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பாதுகாப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் அவங்க எடுத்து போராடுவாங்க, நமக்காக எல்லாம். ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான என்னென்ன சட்டங்கள் பாஜக கொண்டு வரணும்னு நினைக்கிறத இவங்க வேறு பேரில் மறைமுகமாக பின்வாசல் வழியாக கொண்டு வருவாங்க. இதுதான் திமுக. அப்போ வக்பு வாரி சட்டத்தை எதிர்த்து தானே வர்றாங்க. ஏங்க நீங்கள் வக்பு வாரி சட்டத்தை எதிர்த்துவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு சரத்து என்னன்னு சொன்னால், கலெக்டர் ஆஃபீஸில் போய் முறையிடணும், கலெக்டர் முறையிட்டு கலெக்டர் தலையிடணும் அப்படின்னு இருக்குது. இப்போ அது வந்து இப்போ புதிய வக்பு வாரிய சட்ட திருத்தத்தில் ஒன்று கொண்டு வந்திருக்கு. இப்போ அதே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே சிஓ ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு சந்தனக்கூடு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு, அதை வந்து வக்போர்டு சேர்மனும் சிஓ கையெழுத்து போட்டால் சந்தனக்கூடு நடத்திடுவாங்க. பட் இவர் என்ன பண்ணுறாரு, கலெக்டர் தான் இவர் கலெக்டருக்கு அனுப்புகிறாரு. கலெக்டர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் உட்பட 2 பேரை நான் முஸ்லீமையும் 3 முஸ்லீம்களையும் போட்டு குழு அமைக்கிறாரு. சந்தனக்கூடுக்கும் மற்றவங்களுக்கு என்ன சம்பந்தம்? சந்தனக்கூடும் முஸ்லீம்கள் நடத்துவாங்க. இங்கே ஏர்வாடிலேயே நாகப்பட்டினம், இங்கே இந்த சைடு ஏதோ ஊரில், திருவண்ணாமலையே எங்கேயோ ஊரில். அப்போ இதெல்லாம் எவ்வளோ அட்ராசிட்டி. இது வக்போர்டு இடங்கள் எல்லாம் வந்து அரசு நிலமாக வந்து அபகரித்து திமுக தான் அபகரிச்சுட்டு வருது. அண்ணாமலை ஒரு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு. அதை மையமாக வச்சு பாராளுமன்றத்திலேயே ஒரு இணையமைச்சரே பேசியிருந்தார். திருச்சியில் ஒரு கிராமமே வந்து வக்பு வாரியம் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இல்லை, அது வந்து கிராமமே எல்லாம் வக்பு வாரியெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லைங்க, வக்பு இடம் தாங்க. முட்டாள்தனமாக சில கிறுக்கு பயலுங்க, இந்த பாண்டே போன்ற நாதாரிங்க விஷமத்தை கலப்பி விடுறது. திருச்செந்துறைன்ற கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து இப்போ அது வந்து சேரன் சோழன் காலத்தில் ஒரு கோயில் இருக்கான். அதை சுற்றி உள்ள இடம் வந்து வக்பு இடம். அது எப்படி கோயில் வந்து சேரன் சோழன் காலத்து கோயில் என்னும்போது அந்த இடம் கூட வந்து அது வக்பு இடம் எப்படி ஆகுதுன்னு அவனுங்களுக்கு அவ்வளோதான். முட்டியில் மூளை வச்சுருவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், இப்போ உங்கள் இடம் கோயில் வந்து சேரன் சோழன் இல்லை பாராளுமன்றத்திலேயே அதுதாங்க சேரன் சோழன் காலத்து கோயிலே இருக்கட்டுங்க, நான் இல்லைன்னு சொல்லுவேன். அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடம் உங்களை போன்ற ஒரு நபர்து இருக்குது. உங்களுக்கு அவசரமாக காசு தேவை இருக்குது, நீங்கள் எனக்கு விற்றுறீங்க, வாங்கின நான் அதை வக்பு பண்ணிட்டேன்னா அது வக்பு இடம் இல்லாமல் வேறு எவன் அப்போ முட்டி இடமா வர முடியும்? அப்படி வளர்ந்தது தானே. ஆமாம், அப்படி வந்தது தான் அது. இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, கோயில் வந்து 600 700 ஆண்டு 800 ஆண்டுக்கு கோயில் இருக்குது, அப்படி அங்கே எப்படி வக்பு இடம் வந்தது அப்படின்னு இது போன்ற சில நாதாரிங்க வந்து என்ன பண்ணுறானுங்க, சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க. அதை சில மக்களும் வந்து ஆமான்னு சொல்லிட்டு அதை பாராளுமன்றம் பிஜேபி கவர்மெண்ட்டு அவங்களுக்கு சாதகமானதை எடுத்து வச்சு பேசுவானுங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த இடம் வக்பு இடமா அல்லது கோயில் இடமான்னு நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க, நீதிமன்றம் ஆதாரங்களை எடுக்கட்டும், விசாரித்து முடிவு பண்ணுவோம். இப்போ இவங்க எங்கே போனாலும் கடைசியாக வந்து நம்ம முகலாயர்கள் அடிமைப்படுத்தினாங்க, சுல்தான்கள் அடிமைப்படுத்தினாங்க, கில்ஜிகள் அடிமைப்படுத்தினாங்க. நீ எங்கடா அடிமையாக இருந்த? ஆர்எஸ்எஸ் எங்கே அடிமையாக இருந்தது? ஆங்கிலேயன் கிட்ட அடிமையாக இருந்ததா? கூட்டி கொடுத்துட்டு சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க. முகலாயர்கள்கிட்ட நீங்கள் அடிமையாக இருந்தீங்களா? அடிமையாக இருந்து இந்திய மக்கள் அடிமைகளாக இருந்திருப்பாங்க, அது வேறு விஷயம். நீங்கள் எங்கே அடிமைகளாக இருந்தீங்க? நீங்கள் யார் அதிகாரத்தில் இருக்காங்க, அதிகாரத்துக்கு அண்டி பிழைக்கக்கூடிய கூட்டம் தானே ஆர்எஸ்எஸ், பிராமண கூட்டம். இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள். நீங்கள் சுதந்திரத்துக்காக போராடிங்களா? இல்லையே. ஏதாவது ஒரு வரலாறு இருக்கா? ஆனால் பிராமணர்கள் ஒரு பெரிய பட்டியலே அவங்க வச்சுருக்கிறாங்கல்ல. என்ன வச்சுருக்காங்க? விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்டவங்க அப்படின்னு. அர்த்தம் பாடு பண்ணான்னா இவன் பேர் வந்து குத்திக்குவானுங்க. இவன் யார் பாடுறான்னா, இவன் யார் போகிறான்னா விடுதலை போராட்டத்துக்கு, யார் உயிர் நீத்தான், யார் சிறையில் இருந்தான், அவன் வந்து சொன்னால் சவார்காரை தூக்கிட்டு வருவானுங்க. சவார்கார் என்ன எப்படி எல்லாமே உலகத்துக்கு தெரியும். வரலாற்றை இவனுக்கு என்னென்னா திரும்ப திரும்ப ஒரு இப்போ நீங்கள் ஒரு புக்கை எழுதுறது, இது ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு அது வரலாறாக பேசும். நீங்கள் அதில் எழுதுறது உண்மையாக பொய்யான்றது அது வேற கதை. நீங்கள் எழுதுறது ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு வரலாறு. அது ஆதாரம் இருக்குது தெரியுமா? வரலாறு சொல்லமா இல்லையா? வரலாறு என்பது வானத்திலிருந்து தேவ தூதர்களால் எழுதி கொடுக்கறது இல்லை. திரும்ப திரும்ப இவனுக்கு இதே ஓட்டிகிட்டு இருக்கானுங்க பாரு கதையை. வரலாறு என்பது அதுதான். நிச்சயமாக சார். நிறைவு கேள்வியாக,
இந்த பாபர் மசூதி இடிப்பு அப்படிங்கிறது அலியா சுவடா இருக்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இதை சொல்லியே வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து தூண்டப்படுறாங்க அப்படிங்கிறதும் எதிர்த்தரப்புல முன்வைக்கிறாங்க. என்ன பதில் சொல்றாங்க? இல்லை, இஸ்லாமிய இளைஞர்கள் தூண்டப்படுறாங்கல்ல. இஸ்லாமியர்களை போராட தூண்டுவதே ஆர்எஸ்எஸ், பாஜக, வலதுசாரி, சனாதன கூட்டங்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவன் பொழப்பு பார்த்துட்டு இருக்கான். நீ ஏன்டா பொழப்பு பார்க்குற, வா பாரு அங்கே சாகடிப்பேன், உன்னையும் சாகடிப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை அடிக்கடி விடுறானுங்க. இனி அதுக்கு நீதிமன்றங்களும், அரசுகளும், காவல்துறையும் ஒரு பக்கமாக தான் செயல்படுது. இங்கே இஸ்லாமியர்களை பொறுத்தவரையும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாக பெரும்பான்மையினர்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் எல்லா நாட்டிலையும் பெரும்பான்மையினரை தான் கண்காணிப்பாங்க. இங்கே என்னடனா சிறுபான்மையை கண்காணிக்கக்கூடிய ஒரே அரசு இந்திய அரசாக இருக்குது. மாநிலமாக இருக்கட்டும், மத்தியில் அரசாக இருக்கட்டும். ஒரு இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை ஒரு விங்கை உருவாக்குறாங்கன்னா அந்த விங்குக்கு என்ன வேலைன்னா முஸ்லீம்களை கண்காணிக்கிறதே வேலையாக போயிடுச்சு. மற்றவன் என்ன வேணாலும் பேசிக்கலாம், கேட்டால் கருத்து சுதந்திரமா, மற்றவன் எது வேணாலும் பண்ணிக்கலாம், கேட்டால் அரசியலுமா. ஆனால் நாங்கள் எதை பண்ணாலும் இன்றைக்கி நாங்கள் நடக்கிறது கூட பார்த்து தான் நடக்கணும். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இடது கால் முன்னாடி வச்சேன், ஏன் வலது கால் முன் வச்சேன்னு கேள்வி கேட்குற சூழல் கூட உருவாகலாம் மேபி. ஆனால் வந்து இவனுங்கெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையிலும் வந்து மிகப்பெரிய ஒரு நான்லாம் கண்டுக்கிறதே இல்லை. நீ எத்தனை பேரை சாகடிக்கணுமோ சாகடா, எத்தனை பேரை சிறையில் தள்ளணுமோ தள்ளுடா. நீ இன்னும் இந்த சமூகத்தை வந்து நீ எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தணுமோ பண்ணுடா. தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தீர்ப்பு இறைவன் எங்களுக்கு சாதகமாக தான் எழுதுவான். அப்போ இந்த நாய்களுக்கு நாதாளிகளுக்கு தெரியும். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி.